ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्तेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्म हृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरये तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मप्रोञ्जितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्. ரிஷபதேவருடைய 9 மாணவர்கள் அவர்களிடத்திலே நிமிச்சக்கரவர்த்தி நடத்தக்கூடிய அழகான ஒரு சம்வாதம். ஒவ்வொருவற்றிலும் ஒவ்வொரு கேள்விகள் கேட்கப்படுகிறது. பாகவத தர்மம் என்று அதற்கு பெயர் கொடுத்து அதற்குள்ளே பாகவத தர்மத்தை பற்றின அத்தனை விஷயங்களும் நமக்கு தெளிவுபடுத்தப்படுகிறது. ஒவ்வொரு கேள்வியாக கேட்டுக்கொண்டே வருகிறார். அதற்கு அவர்கள் பதில் கொடுக்கிறார்கள். அடுத்த கேள்விக்குள்ளே போகிறார். விதவிதமான செயல்பாடுகள் சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை எல்லாவற்றையும் சேர்த்து ஒரே வார்த்தையாக விகித கர்மா என்று சொல்லிவிடலாம். கர்மங்கள், விதிக்கப்பட்ட கர்மங்கள். இப்ப இந்த கர்மம் என்று வருகின்ற நேரத்திலே இதை செய்வதா செய்யாமல் இருப்பதா, எப்படி செய்வது, செய்தால் என்ன கிடைக்கும், செய்யாவிட்டால் என்ன நமக்கு ஏற்படும், ஏன் இதை நான் செய்தேன், இதை ஏன் மற்றவர்கள் செய்கிறார்கள், இப்படி கர்மம் என்று செயல் என்று வருகின்ற நேரத்திலே அதில் நமக்கு ஒரு பெரிய குழப்பமே இருக்கிறார். படித்தவர்கள் மத்தியிலும் கூட, மெத்த படித்தவர்கள் மத்தியிலும் கூட எது செய்யப்பட வேண்டிய கர்மம், எங்கே எது எப்படி செய்யப்பட வேண்டும். அதனாலேயே என்னவோ நம்ம அவ்வளவு சுலபத்திலே கர்மத்தை தூக்கி எறிந்து விட்டு சிரேஷ்டமாக இருக்கக்கூடிய ஞான பாதைக்கு வருவதற்கு நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்வதற்கு பயப்படுகிறோம். காரணம் தெளிவு இல்லாத, கர்மத்திடத்திலே தெளிவு இல்லாத. இப்ப அதற்காக அந்த கர்மத்தை பற்றின ஒரு தெளிவை நம்ம கொடுக்கணும். அப்பதான் இறைவனின்பால் ஆழ்ந்த பக்தி என்பது வரும்.
நமக்கு ஏன் இறைவனின்பால் ஆழ்ந்த பக்தி வருவது இல்லை என்று கேட்டால் இந்த தடைகள் தான், என்ன தடைகள் தான். இந்த கர்மத்தை காரணம் காமித்து, செயலை காரணம் காமித்து ஞான பாதைக்கு வருவதிலிருந்தும் விலகிக் கொள்கின்றோம், பக்தி செய்வதிலிருந்தும் விலகிக் கொள்கின்றோம், பாகவத தர்மத்தை பின்பற்றுவதிலிருந்தும் விலகிக் கொள்கின்றோம், சாது சங்கத்தை நாடுவதிலிருந்தும் விலகிக் கொள்கின்றோம். காரணம், இந்த கர்மம் செயல் அதை பற்றின ஒரு புரிதல் இல்லா தன்மை, தெளிவு இல்லா தன்மை. இந்த இந்த அழகான ஒரு பகுதி ஒரு அழகான தெளிவை கொடுக்கிறது. கர்மத்தை பற்றி, அதை எப்படி செய்வது, எந்த முறையிலே செய்தால் அது நம்மை கர்ம தலைகளில் இருந்து விடுவிக்கும் என்பதை ஒரு அழகான ஒரு சம்வாதத்தின் மூலமாக இந்த கேள்விக்கு பதிலானது கொடுக்கப்படுகிறது. கேள்வி என்ன? முதல்ல பார்ப்போம். கர்மயோகம் வததனஹ புருஷோ ஏன சம்ஸ்கிருதஹ விதூயேஹாஷு கர்மாணி நைஷ்கர்மிய விந்ததே பரம். ரெண்டு சொல்ல பயன்படுத்துறார். கர்மாணி நைஷ்கர்மியாணி. கர்மம், நைஷ்கர்மியம். கர்மம் என்பது விதிக்கப்பட்டவை, நைஷ்கர்மியம் என்பது கர்மமற்ற நிலை. கர்மத்திலிருந்து கர்மம் அற்ற நிலைக்கு ஒருவன் எப்படி போவானோ, கர்மத்திலிருந்து கர்மம் அற்ற நிலைக்கு போகும். இதுதான் இலக்கு. கர்மம் செய்து கர்மம் அற்றன், கர்மத்திலிருந்து நைஷ்கர்மியம். இந்த வார்த்தையை கீதையில பகவான் பயன்படுத்துறார். நைஷ்கர்மியம் புருஷோஷ்ணிகே. நிஷ்கர்மம், கர்மமற்ற நிலை. கர்மத்திலிருந்து கர்மமற்ற நிலைக்கு ஒருவன் எப்படி போவான்? ஏன கர்மயோகேன, எந்த கர்மயோகத்தால். இப்ப கர்மா, கர்ம யோகா ரெண்டுக்குமே நாம சரியான புரிதலை ஏற்படுத்தும். கர்மமும் கர்ம யோகம். அது என்ன கர்மா கர்ம யோகம்? அதுதான் இங்கே முழுக்க முழுக்க நமக்கு சொல்லப்படக்கூடிய விஷயமாக இருக்கு. இப்ப இவருடைய கேள்வி என்னவென்றால், ஏன கர்ம யோகேன புருஷா, மனிதர்கள், இக அஸ்மின் ஜென்மணி, இந்த மனித பிறவியிலே, ஆசுகு கர்மாணி விதூய, சீக்கிரமாக கர்மங்களை, கர்மாணி ஆசுகு விரைவாக, சீக்கிரமாக கர்மங்களையும் கர்மத்தினுடைய பலன்களையும் விதூய விட்டுவிட்டு. முக்கியமான சொல். கர்மத்தையும் கர்மத்தினுடைய பலன்களையும் விட்டுவிட்டு, சம்ஸ்கிருதா. கர்ம யோகம் என்ன செய்கிறது? அதையும் கேட்கிறார். அதை இவரே சொல்றார். சம்ஸ்கிருதா. கிருதகா என்றால் செய்யப்பட்டது. சம்ஸ்கிருதா என்றால் நன்றாக செய்யப்பட்ட, தூய்மை செய்யப்பட்ட, எந்த குறைபாடும் இல்லாத. சம்ஸ்கிருதா பரம் நைஷ்கர்மியம் விந்ததே. தூய்மை செய்யப்பட்டு தூய்மையான மனம் உடையவன். சம்ஸ்கிருதம் என்றால் தூய்மையான செயல், செய்யப்பட்ட மனம், தூய்மை செய்யப்பட்ட மனம் உடையவனாய், பரம் நைஷ்கர்மியம், மேலான ஞானத்தை. நைஷ்கர்மியம் என்றால் செயலற்ற தன்மை. அப்போ ஞானம், மேலான ஞானத்தை விந்ததே அடைகிறானோ, தது கர்மயோகம். பேர்பட்ட அந்த கர்மயோகத்தை
நகா வதத, எங்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டும். தான் கேள்வி. எங்கெல்லாம் ஒரு விஷயம் திரும்ப 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 பேசப்படுகிறதோ, அது பொதுவா சாஸ்திரத்துல ஒரு இடத்துல சொல்லப்படுது, இன்னொரு இடத்துல சொல்ல மாட்டார். அப்படி சொன்னால் அது புனருக்தி தோஷனம், தோஷம் அப்படின்னு சொல்லுவார். சொன்னதையே மீண்டும் சொல்லுவது அது தோஷம். ஆனால் சாஸ்திரத்தை பொறுத்த மட்டுக்கும் அவ்வாறு எங்கெல்லாம் திரும்ப திரும்ப ஒரு விஷயம் பேசப்படுகிறதோ, அப்போ அந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஆழமானது. அது நம்முடைய மனதிலே திரும்ப திரும்ப எண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். நேற்று தானே சொன்னீர்கள், 10 வருஷத்துக்கு முன்னாடி இதைத்தானே சொன்னீர்கள், இப்பொழுதும் அதையே சொல்லுகிறீர்கள் என்றால் ஒரே விஷயம் திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது. ஆனா அது ரொம்ப முக்கியமானவை. பாருங்களேன், அரசாங்கத்திலிருந்து நமக்கு ஏதாவது ஒரு செய்தி அனுப்பி கொண்டே இருக்கிறார். உதாரணத்துக்கு வீட்டு வரி. ஒரு தடவைக்கு 10 தரம் அந்த செய்தி வந்துட்டே இருக்கு. கட்டி விட்டாயா, கட்டி விட்டாயா, நாள் நெருங்கி கொண்டே இருக்கிறது, கட்டி விட்டாயா. நேற்று நீ 10 நாளைக்கு முன்னாடி அனுப்பி விட்டா, எதுக்கு திருப்பி அனுப்புற நம்ம கேட்கிறோமாடானா இல்ல. எப்படியும் அந்த குறிப்பிட்ட நாள்களுக்குள்ள நம்முடைய மனதிலே ஞாபகத்தை கொண்டு நம்மை தயார் செய்து இந்த காரியத்தை செய்ய தூண்டுதல். இதை யாரும் நம்ம ஏன் திரும்ப திரும்ப அனுப்பி கஷ்டப்படுத்துறான்னு கேட்கறது இல்லை. ஒரு விஷயம் திரும்ப திரும்ப கேட்கப்படுகிறது, பேசப்படுகிறது சாஸ்திரத்திடத்திலே என்றால் அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது நமக்கு வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையான விஷயமும் கூட. அது திரும்ப திரும்ப படிப்பதிலே, கேட்பதிலே, சொல்லுவதிலே நமக்கு எந்த குறைபாடும் இல்லை, எந்த தவறும் இல்லை. மாறாக அது நமக்கு நன்மையைத்தான் செய்யும். இப்ப இங்க ஏன கர்மயோகேன புருஷா, மனிதர்கள், அஸ்மின் லோகே ஆசுகு கர்மாணி விதூய, வேகமாக, உடனடியாக, சீக்கிரமாக கர்மங்களிலிருந்து, கர்மத்தினுடைய பலனிலிருந்து விடுபடுகிறார்கள். அப்ப எந்த ஒரு விஷயம் அவர்களுடைய கர்மத்தையும் கர்ம பலனையும் விடுதலை செய்ய வைக்கிறது, அவர்களை சுத்தனாக ஆக்குகிறது, உத்தமமான ஞானத்தை நோக்கி எப்படி இந்த கர்மயோகம் அடைய வைக்கிறது, அந்த கர்மயோகத்தை பற்றி எங்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டும். இந்த இந்த கர்மயோகத்துக்கு போறதுக்கு முன்னாடி நாம ஒரு சில விஷயத்தை பார்த்து விட்டு அதன் பிறகு இந்த பதிலுக்குள்ளே போவோம். பொதுவா செயல் என்று வரும்போது பகவான் கீதையில சொல்றார் அர்ஜுனன்ட்ட, தோஷவத் கர்ம. கர்மம் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே அதற்கு தோஷம் என்பது உண்டு. அதற்கு குறைபாடுகள், கர்மத்துக்கு என்று குறைபாடுகள் என்பது உண்டு. என்னெல்லாம் குறைபாடு, அதெல்லாம் முதல்ல பார்த்துருவோம். கர்மத்தினால என்னெல்லாம் நமக்கு தடைகள், குறைபாடுகள் வரும் என்றால், கர்மம் நம்மை மீண்டும் மீண்டும் கர்மத்திலேயே வைத்திருக்கும். இது முதல் தோஷம். கர்மம் நம்மை மீண்டும் மீண்டும் செயல் செய்வதிலேயே வைத்திருக்குமே தவிர செயலிலிருந்து நம்மை விடுவிக்காது. இது முதல் தோஷம். எப்படிப்பட்ட கர்மம், அந்த கர்மத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பாவம் என்ன, அதை பற்றி நம்ம பார்க்கல. முதல்ல கர்மம் நட்டுக்கிறோம். ஏன்னா நீங்க உடனே நினைச்சு விடப்போ, எங்களை நீங்கள் கர்மம் செய்ய தூண்டுகிறீர்களே, இப்ப நாங்கள் செய்யக்கூடிய கர்மம் எல்லாம் எங்களை கர்மத்திலே தான் வைத்திருக்கோம். இப்ப நாங்கள் எதற்காக இந்த கர்மத்தை பண்ணி இந்த கர்மத்துக்குள்ள வரணும் அப்படிங்கிற கேள்விலாம் வரலாம். வெறும்னா கர்மத்தை மட்டும் எடுத்து ஆராய்ஞ்சுப்பாங்க. ஒரு கர்மா அப்படின்னு சொல்லியாச்சு. உலகத்துல செய்யக்கூடிய நமக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கர்மம் வைத்துக் கொள்ளுங்கள். ஆசிரமம், ஜாதி, குல, ஸ்வதர்ம, பரதர்மா, இதெல்லாம் இருக்கு இல்லையா? இந்த கர்மங்கள் அப்படின்னு எடுத்துட்டாலே, செயல் என்று எடுத்துக்கொண்டாலே அவை நம்மை மீண்டும் மீண்டும் கர்மத்திலேயே வைத்திருக்கும். இது அதனுடைய தோஷம், அதனுடைய லட்சணம்.
நாம என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, ஒரு செயலை செய்துவிட்டால் அந்த செயல் நமக்கு செயலிலிருந்து நம்மை விடுவித்துழுங்கிறதுக்காக ஒரு செயலுக்குள்ள போய் செய்யப்படும். ஆனா அது என்ன பண்ணுகிறது, நம்மை மீண்டும் மீண்டும் செயலிலேயே வைத்திருக்கிறது. செயலிலிருந்து நம்ம விடுவிக்கிறதே இல்லை. ஒரு செயலை நிவர்த்தி பண்றதுக்காக பலதரப்பட்ட செயல்பாடுகளை நாம் தொடர்ந்து பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படும். உங்களுக்கு எத்தனை உதாரணம் கொடுக்கணும்? நிறைய உதாரணம் கொடுத்தோம். முன்னாடிலாம் நாம எங்கு போவதாக இருந்தாலும் நடந்துதான் போயிட்டோம். அப்பொழுதுதான் நமக்கு நடைபயிற்சிங்கிற அந்த 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 சொல் ஆடலே நம்முடைய வாழ்க்கையில கிடையாது. ஏன்னா எப்பொழுதுமே நடந்து போதல் என்பதுதான் நம்முடைய இயல்பாக இருந்தது. இன்றைக்கு நமக்கு வாகனங்கள்லாம் கண்டுபிடித்து கொடுத்ததற்கு பிறகு சௌகரியமா இருக்கப்பா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போறது, ரொம்ப என்னுடைய நேரம் மிச்சமாகி விடுகிறது, என்னுடைய சக்தி மிச்சமாகி விடுகிறது. நான் எந்த கஷ்டமும் இல்லாமல் ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு நான் போய் விடுகின்றேன். ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சந்தோஷம். இப்போ ஒரு செயல் என்ன பண்ணித்தரான்னா, என்னை செயலில் இருந்து விடுவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாம் என்ன பண்ணணும், பல செயல் இருந்து விடுவிக்கிறதுக்காக ஒரு செயலை செய்ய ஆரம்பித்தோம். நேரம் மிச்சப்படுத்துவது, சக்தியை மிச்சப்படுத்துவது, ஆரோக்கியத்தை மிச்சப்படுத்துவது, உடல் உழைப்பை மிச்சப்படுத்துவது, இப்படி பல செயல்பாட்டை நிறுத்துவதற்காக ஒரு செயலை கண்டுபிடிச்சு கொடுத்தோம். வாகனம் ஓட்டுதல், வாகனத்தை சார்ந்திருத்தல். இப்ப அது வந்ததுக்கு பிறகு என்ன எடுக்கிறான்னா, நாம எங்கு போவதாக இருந்தாலும் நடத்தல் என்கின்ற காரியத்தை மறந்து போனதுனால உடம்புல நிறைய மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பித்து விட்டன. நமக்கு தெரியாமலேயே இந்த மாற்றங்கள்லாம் ஏற்பட்டு உடல்ல வியாதிகள் வர ஆரம்பித்து, அந்த வியாதியை போக்குறதுக்காக நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஒரு காரியத்தை செஞ்சுட்டா இதெல்லாம் தேவையில்லை. ஆனா இப்ப என்ன எடுத்து, ஒரு காரியத்தை தவிர்த்ததுனால, நடத்தல்ங்கிற காரியத்தை தவிர்த்ததுனால பல காரியங்களை பண்ண வேண்டியிருக்கு. யோகா பண்ணு, நடைப்பயிற்சி பண்ணு, மூச்சு பயிற்சி பண்ணு, சாப்பாட்டை குறைத்து கொண்டு வா, ஆரோக்கியமாக இருக்கணும், அந்த மாதிரி சாப்பாட்டெல்லாம் தவிர்த்து விடு, இத்தனை விதமான மருந்துகளை எடுத்துக்கொள், இன்னென்னெல்லாம் நீ இப்படி இருந்தால்தான் 12 மணி நேரத்துக்கு உள்ள சாப்பிட்டால்தான் உனக்கு அது இருந்தால்தான் உன்னுடைய வாழ்க்கை ஆரோக்கியமா இருக்கு. இப்ப ஆரோக்கியத்துக்கு குறைவு யாரு? என்னுடைய செயல்பாட்டை நான் தவிர்த்ததுனால மறந்ததுனால பல செயல்பாடுகள் இப்ப அது உள்ள வந்துருது. என்னால மாத்திரைகளை தூக்கி எறியவும் முடியல, என்னால சாப்பாட்டினுடைய அந்த வீரியத்தை குறைக்கவும் முடியல. சாப்பாட்டை திறந்தா பசி வருகிறது, பசிக்கிறதுன்னு சாப்பிட்டா அதிகமாக வியாதி வருகிறது. மாத்திரை எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் பயமா இருக்கு, எடுத்துக்கொண்டால் அது புதுசு புதுசாக வியாதியை கொண்டு வருகிறது. இப்படி ஒரு செயல்பாட்டை நான் தவிர்ப்பதற்காக பலதரப்பட்ட செயல்பாடுகளை செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு நான் இப்படி நீங்க ஒவ்வொரு செயலா எடுத்து பாருங்கள். ஒரு செயல் எனக்கு செயலிலிருந்து என்னை விடுவிக்கணுங்கிறதுக்காக செய்ய சொல்லப்பட்டது போய் பல செயல்பாடுகளிடத்திலே கொண்டு போய் என்னை தள்ளிவிட்டு தோஷவத் கர்மா. முதல்ல கர்மா நம்மை, அதனால்தான் ரொம்ப அழகா சொல்றாரா ரமண மகரிஷி, வினையின் விளைவு வெளிவுற்று வித்தாய் வினை கடல் வீழ்த்திடும் உந்தி பெற. அது வினைங்கிற கடல்ல கொண்டு போய் என்னை வீழ்த்துமே தவிர அது வீடு தரலிலை உந்தி பெற, அது என்னை வீடு வீட்டுக்கு அழைத்து கொண்டு போகாது. அப்ப என்ன திரும்ப திரும்ப வினை செயல்ங்கிற அந்த இடத்திலேயே என்னை வைத்திருக்கும். இது ரொம்ப தெளிவா ஆழமா புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். செயல் என்னை செயலிலிருந்து விடுவிக்காது. சரியா? இரண்டாவது,
செயல் என்னை செயலிலிருந்து விடுவிக்காது, செயலில் தான் என்னை கொண்டு தள்ளுகிறது என்றால், இரண்டாவது செயல், ஒரு செயல் எனக்கு என்ன செய்கிறது? செய்து முடித்ததற்கு பிறகு நல்வினை தீவினை என்று சொல்லக்கூடிய வினைகளை கொண்டு வருகிறது. அந்த நல்வினை தீவினை என்பதுதான் சுகம் துக்கம், இன்ப துன்பம், மானம் அவமானம், பிரியம் அப்பிரியம், ஜெயம் அஜயம், யோகம் வியோகம், ரோகம் ஆரோக்கியம், இதெல்லாத்தையும் கொண்டு வருது யாரானா இந்த கர்மா செயல். இப்போ செயல் என்னை இரண்டாவது தோஷத்துல கொண்டு போய் தள்ளுகிறது. ஒரு செயலை செய்ததற்கு பிறகு செயலுடைய வித்தை, வினை வித்தாக எனக்கு கொண்டு விட்டு போகிறது, வாசனையாக அது மாறுகிறது. பலனை கொடுத்து, கர்ம பலனை கொடுத்து என்னை திரும்ப 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 அந்த கர்மத்தினுடைய பலனை அனுபவிக்க தூண்டுகிறது. இது இரண்டாவது தோஷம். கர்மத்தினுடைய பலன் கர்மத்திலிருந்து வரும். இந்த கர்மத்தினுடைய பலனை நான் அனுபவித்தே ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுகின்றேன். இந்த கர்மத்தினுடைய பலனை அனுபவிச்சுட்டா அது வாசனையாக மாறுகிறது, எண்ண பதிவுகளாக மனதுக்குள்ளே மாறிவிடுகிறது. அந்த வாசனை, அந்த எண்ண பதிவுகள் மீண்டும் என்னை கொண்டு போய் கர்மத்தில் தள்ளுகிறது. இது இரண்டாவது தோஷம். முதல்ல கர்மத்திலிருந்து விடுவிக்காது, கர்மமானது கர்ம பலனை கொண்டு வருகிறது. மூன்றாவது, அந்த கர்மத்தினுடைய பலன் எனக்கு ஜென்மம் மரணம் ஜரா ஆயுள் போகம் என்கின்ற இந்த தோஷத்தை, மூன்றாவது தோஷத்தை கொண்டு வந்து கொடுக்கிறது. ஜென்மம் மரணம் ஜரா வயோதிகம் ஆயுள், பிறகு போகம் இன்ப துன்பத்தை எனக்கு கொண்டு வந்து கொடுக்கிறது. இது மூன்றாவது. அதனால்தான் ஒவ்வொருத்தருடைய சிந்தனைகளையும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஒவ்வொருத்தருடைய செயல்பாடுகளையும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஒவ்வொருத்தருடைய அனுபவத்தையும் பார்த்தீர்கள் என்றால், உடல் நிலையிலிருந்து மனோநிலையிலிருந்து அறிவு நிலையிலிருந்து நாம் பார்த்தோமையானால் ஏன் இவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது? சிந்தனை போக்கிலே, செயல் போக்கிலே, எண்ணத்தின் போக்கிலே ஏன் இவ்வளவு வேறுபாடு, இவ்வளவு மாற்றங்கள், இவ்வளவு விகாரங்கள் அப்படின்னா மூல காரணம் இந்த கர்ம வாசனா. கர்மம் என்ன செய்கிறது? இந்த மூன்றாவது தோஷத்தை கொண்டு வருகிறது. ஜனனம் மரணம் ஜரா வயோதிகம் ஆயுகு, நான் குறிப்பிட்ட காலம் இந்த சரீரத்திலே வாழ வேண்டிய கட்டாயத்திலே தள்ளப்படுகிறேன். அதுல இருக்கக்கூடிய போகம் இன்ப துன்பம் இதெல்லாவற்றையும் அனுபவிக்கக்கூடிய அந்த ஒரு பிறப்பை எனக்கு கொடுத்து விடுகிறது. அது எந்த மாதிரியான பிறப்பு என்பதெல்லாம் அந்த கர்மா முடிவு செய்கிறது. ஆணாக பிறக்கணுமா, பெண்ணாக பிறக்கணுமா, அலியாக பிறக்கணுமா, அல்லது மிருகமாக பிறக்கணுமா, அல்லது மட்டையாக பிறக்கணுமா, அல்லது தேவனாக பிறக்கணுமா, இதெல்லாம் அந்த கர்மமானது முடிவு செய்கிறது. சரி, இது மூன்றாவது தோஷம். நான்காவது, கர்மமானது நம்மிடத்திலிருந்து விருப்பு வெறுப்பை நீக்காது. நம்மிடத்திலிருந்து விருப்பு வெறுப்பை அகற்றாது. நாம் நினைச்சுக்கிறோம் கர்மம் செஞ்சாச்சுன்னா நமக்கு விருப்பம் வந்தனாலதான் கர்மம் பண்ணோம், இந்த காரியம் பண்ணிட்டா விருப்பம் போயிரும். ஒரு கர்மம் நம்ம இடத்துல இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்பை நீக்காது, மாறாக விருப்பு வெறுப்பை அதிகப்படுத்தி கொண்டே போகும். இதெல்லாம் முடிந்தால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
படிப்படியாக இவ்வளவு தோஷங்கள் கர்மத்துக்குள்ளே இருக்கிறது. கர்மத்துக்குள்ளே கொண்டு தள்ளும். கர்மமானது பலனை கொண்டு வருகிறது. இந்த பலனானது ஜனன மரணத்தை கொடுத்து, ஜராவை கொடுத்து, ஆயுளை கொடுத்து, போகத்தை கொடுத்து என்னை மீண்டும் மீண்டும் பிறப்பு இறப்பிலேயே வைத்திருக்கும். நாலாவது, கர்மமானது வெறுப்பிலிருந்து என்னை ஒரு காலத்திலும் விடுவிக்காது. அதனால்தான் ஒரே ஒரு காரியம் ஒவ்வொருத்தரும் அணுகக்கூடிய முறையை பாருங்கள். அவர்களுடைய வெறுப்புக்கு ஏற்ப அணுகும். அதனால்தான் அந்த காரியம் ஒருத்தருக்கு ரொம்ப பெரிதாக தெரிகிறது, இன்னொருத்தருக்கு ரொம்ப சொல்பமாக தெரிகிறது, இன்னொருத்தருக்கு அது அந்த செயல்பாடு குழப்பமாகவே தெரிகிறது. ஒரே செயல்பாடு தான். ஏன் இவ்வளவு விகாரம்டான்னா மனதில் இருக்கக்கூடிய அந்த வெறுப்பு. இது நான்காவது. அஞ்சாவது, கர்மமானது அகங்காரத்தை அதிகப்படுத்துமே தவிர, கர்த்திருவ பாவத்தை அதிகப்படுத்துமே தவிர, கர்த்திருவ பாவத்திலிருந்து என்னை கர்மம் விடுவிக்காது. அகங்காரம் போனால்தான் ஆத்மாவை அறியக்கூடிய தன்மை வரும். ஆனால் கர்மமானது என்னை அகங்காரத்திலிருந்து விடுவிக்காமல் அகங்காரத்திலேயே வைத்தது. உங்களுக்கு எத்தனை உதாரணங்கள் கொடுக்கணும்? நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம எத்தனை உதாரணங்கள், இந்த அகங்காரத்தினால் நம்ம எவ்வளவு காயப்படுகிறோம். செயலை செய்துவிட்டு செயல் செய்யாமல் சும்மா இரு அப்படின்னு யாராவது நம்மளை சொல்றாங்கன்னா நமக்கு உடனே இந்த அகங்காரத்துக்கு ஒரு பெரிய இடி விழுந்த மாதிரி. என்னை போய் சும்மா இருன்னு சொல்லிவிட்டார்கள், அல்லது எனக்கு வேலையே தெரியவில்லை என்று வேறு சொல்லிவிட்டார்கள். நான் தானே இவர்களெல்லாம் தூக்கி வளர்த்தேன், நான் தானே இவர்களெல்லாம் ஆளாக்கினேன், எனக்கே ஒன்றுமே தெரியவில்லைன்னு சொல்லிவிட்டார்களே, பார் என்ன செய்கிறேன் பார். அகங்காரத்துக்கு நாம சாப்பாடு மறுபடியும் போடணும். செயல்பாடு என்பது அகங்காரத்தை திரும்ப 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 அதிகப்படுத்துமே தவிர, அகங்காரத்திற்கு காயத்தை ஏற்படுத்துமே தவிர, அகங்காரத்திற்கு மருந்தாக கர்மம் ஆகாது. அது எந்த கர்மமான பிள்ளையை பெற்று வளர்த்து ஆளாக்குவது அகங்காரத்தினுடைய உச்சம். அகங்காரத்துக்கு தீனி போடுவது. செல்வத்தை நிறைய சம்பாதித்ததை சேர்த்து வைத்து அதை பராமரித்து பாதுகாத்தல் அகங்காரத்தினுடைய உச்சம். எதை நீங்கள் செய்தாலும் சரி, கர்மம் என்று வந்தால் இந்த கர்மம் அகங்காரத்தை அழிக்கவே அழிக்காது, மாறாக அகங்காரத்திலேயே என்னை வைத்து. நாம் உடனே சொல்ல ஆரம்பிச்சோம், எங்களுக்கெல்லாம் அகங்காரமே கிடையாது தெரியுமா சாமி, நாங்கெல்லாம் அகங்காரமே இல்லாமல் காரியம் செய்கிறோம், எங்களை போய் அகங்காரின்னு சொல்லிவிட்டீர்களே. உங்களுக்கு தான் ரொம்ப அகங்காரம் இருக்கு, சொல்ற உங்களுக்கு தான் ரொம்ப அகங்காரம், எங்களுக்கெல்லாம் அகங்காரமே கிடையாது. நாங்க அகங்காரம் இல்லாமலே எவ்வளவு காயப்படுறோம் தெரியுமா. காயம் வந்தாச்சுனாலே அகங்காரம் இருக்குன்னு அர்த்தம். எனக்கு ஒரு கர்மத்தினால எனக்கு இன்பமோ துன்பமோ வருகிறது, மானமோ அவமானமோ வருகிறது, பிரியமோ அப்பிரியமோ வருகிறது அப்படின்னாலே அந்த கர்மத்துக்கு பின்னாடி எனக்கு அகங்காரம் ஆழமாக இருக்கிறது. துல்லியனிந்தா ஸ்துதிஹி மௌனி சந்துஷ்டா ஏன கேனசித்து.
அனிகேதா ஸ்திரமதிகி பக்திமான்மே பிரியோனரா. இது 12வது அத்தியாயத்துல பகவான் தன்னுடைய பக்தனுக்கு கொடுக்கக்கூடிய அழகான ஒரு விளக்கம். அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, தன்னை யார் நிந்தித்தாலும் தன்னை யார் ஸ்துதித்தாலும் அவன் சமமா இருக்கான். அப்ப அகங்காரம் இல்லை. அகங்காரம் இருந்ததுன்னா என்னை எப்படி நீ நிந்திக்கலான்னு சண்டைக்கு போகும். என்னை யாராவது ஸ்துதி பாடினால், ஆஹா, இவர்கள் தான் என்னை புரிந்து கொண்டிருக்கிறார்கள், நான் செய்யக்கூடிய செயல்பாட்டை எல்லாம் இவர்கள் தான் அங்கீகரிக்கிறார்கள், அதனால இவர்களுக்கு நான் நிறைய சேவகம் பண்ண வேண்டும், திரும்பி கர்மத்துக்குள்ள போ. ஒரு குழந்தை நமக்கு சந்தோஷம், நம்முடைய அகங்காரத்திற்கு சந்தோஷம் கொடுப்பதை போல நாம் நினைத்தால் அந்த குழந்தைக்கு விழுந்து விழுந்து எல்லாம் செய்கிறோம். நம்முடைய அகங்காரத்திற்கு காயம், நம்முடைய அகங்காரத்துக்கு ஒரு வலி கொடுத்து விட்டார்கள், அந்த குழந்தை கொடுத்து விட்டது அப்படின்னா அந்த குழந்தைகிட்ட இருந்து எப்படி விலகலாம்னு நினைக்கிறோம். பாருங்க, ஒரே செயல், ஒரே பொருள் தான். எந்த பொருளை நாம் ரொம்ப எடுத்து தூக்கி கொண்டாடினோமோ அதே பொருளை விட்டு விலகலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அது சிறு குழந்தையாக இருந்தாலும் சரி, அது வளர்ந்து முதிர்வடைந்து இருக்கக்கூடிய குழந்தையா இருந்தாலும் சரி, எந்த குழந்தையை இந்த உள்ளம் கொண்டாடியதோ, அகங்காரம் கொண்டாடியதோ, அதே அகங்காரமானது போரும்பா, நீ இருக்கிறதுல இருந்துக்கோ, நான் இருக்கிறதுல இருந்துக்கிறேன், எவ்வகையிலும் நீ என்னை காயப்படுத்த வேண்டாம், நானும் உன்னை காயப்படுத்த வேண்டாம், விலையே நின்னுக்கலாம் சொல்லுவது யாரு? அகங்காரி. கர்மம் என்னை அகங்காரத்திலிருந்து விடுவிப்பது இல்லை, மாறாக அகங்காரத்தை அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இதெல்லாம் நமக்கு தெரியாமலே நடக்கிற விஷயங்கள். நாம் அகங்காரத்தை நமக்குள்ள வைத்துக்கொண்டு அகங்காரத்துடன் கர்மத்தை செய்து கொண்டு விட்டு, அகங்காரத்துக்கு நாம் தீனி போடக்கூடிய காரியத்தை செய்துவிட்டு, அதிலிருந்து வரக்கூடிய பலன் நமக்கு நாம் எதிர்பார்த்த மாதிரியான பலனை கொடுக்கவில்லைன்னு வந்த உடனே நாம் போய் என்ன பண்றோம்? எல்லாத்தையும் முறையிடுறோம். இறைவன்ட்டையும் போய் முறையிடுறோம், குருட்ட போய் முறையிடுறோம், உறவுகள்கிட்ட போய் முறையிடுறோம், பெரியவங்கள்ட்ட போய் முறையிடுறோம், நண்பர்கள்ட்ட போய் குறைபாடு பண்றோம். நான் எல்லாம் பண்ணியும் என்ன பிரயோஜனம்? யாருமே புரிஞ்சுக்கலையே, என் பையன் மாறிவிட்டானே, என் பெண் மாறிவிட்டாலே, வந்த மருமகள் சரியில்லை, குழந்தை சரியில்லை, பேரண்ட் சரியில்லை, அம்மா சரியில்லை, எல்லாரும் சரியில்லை என்று சொல்லுவது யாரான? இந்த அகங்காரி. அகங்காரி தன்னை மாற்றிக்கொள்ளாத வரை, நான் அகங்காரத்துல இருக்கிறேன், அகங்காரம்தான் இது எல்லா வலிக்கும் காரணம் என்று தன்னிடத்திலே இந்த அகங்காரம்ங்கிற தோஷம் இருக்குங்கிற கண்டுபிடிக்காத வரை வெளியே எல்லோரும் நம்மை காயப்படுத்துவார்கள், அல்லது எல்லோரும் நம்மை உற்சாகப்படுத்துவதை போல தோன்றும். உற்சாகப்படுத்தக்கூடியவர்களிடத்திலே போகும்போது நம்முடைய அகங்காரத்தோட போகிறோம். அப்போ நமக்கு மோகத்தோட அங்க போறோம். யார் நம்மை காயப்படுத்துவதை போல் நினைக்கிறோமோ அந்த இடத்துக்கு ரொம்ப ரொம்ப சோகமாக போகின்றோம். அப்போ பலகீனமான மனதோட போகிறோம். இப்ப 2 இடத்திலும் இந்த அகங்காரம் தான் நம்மை அடிமைப்படுத்தி வைத்து நம்முடைய சந்தோஷத்தை அபகரிப்பதாக இருக்கிறது. இப்ப நாம் அகங்காரத்தை தூக்கி எறிந்து விட்டு போக தயாரா இல்லை. என்னுடைய குறைபாடு அகங்காரம் தாண்டான்னா அந்த அகங்காரத்தை தூக்கி எறி, அது முடியாது. இந்த அகங்காரத்தை நம்மால தூக்கி எறிய முடியாத காரணத்தினாலதான் மனதிலே ரொம்ப அழுத்தங்கள் அதிகமாகும். அந்த மன அழுத்தத்தினுடைய வெளிப்பாடுதான் உடலை பாதிக்கிறது, பிராணனை பாதிக்கிறது, ஹிருதயத்தை பாதிக்கிறது, இரத்த ஓட்டத்தை பாதிக்கிறது, எண்ணங்களை பாதிக்கிறது, அறிவை பாதிக்கிறது. அப்போ இவனால் எதிலுமே கவனம் செலுத்த முடியாத நிலைக்கு போகிறான்.
இதெல்லாம் உனக்கு காரணம் அகங்காரம் தான்ப்பா அப்படின்னு சொன்னா இன்னும் கோபம் வந்துடும். அப்ப என்ன பண்றது? உடனே நீ இந்த இந்த ஆசனாவை செய், இந்த மாதிரியான உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளு, இந்த மாதிரியான பிராணாயாமத்தை செய், இந்த மாதிரியான முத்திரைகளை மேற்கொள், இத்தனை முறை அந்த ஆசனங்களை போடு, இத்தனை முறை நீ இந்த மூச்சு பயிற்சியை செய். இதெல்லாம் எதுக்கு? இந்த அகங்காரை இவன் நகர விடாம செஞ்சிருக்கு. இப்போ வேற ஒண்ணும் இல்லை. இப்ப இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்ச உடனே அகங்காரத்திலிருந்து மெதுவாக மெதுவாக விடுபடும் போது அவனுடைய உடம்புல ஒரு பெரிய மாற்றங்கள், மனதிலே பெரிய மாற்றம். மூச்சு காற்றானது இயல்பாக உள்ளே வந்துவிட்டு வெளியேறுகின்ற தன்மை, இரத்த ஓட்டம் சீராக போய் வருகின்ற தன்மை, எண்ணங்களிடத்திலே பெரிய அமைதி தன்மை, சிந்திக்கக்கூடிய ஆற்றல் பெருகிறது, எல்லாவற்றிலும் கவனம் செலுத்தக்கூடிய தன்மை வருகிறது. இதெல்லாம் இதனால வந்துடான்னா அந்த ஒரே ஒரு சிறு மாற்றம் தான். அந்த அகங்காரியை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டான், அவ்வளவுதான். இப்ப இவன் நினைச்சுக்கிறான் இவனுடைய குறைபாட்டை இவனே நிவர்த்தி செய்து கொண்டதுனால தான் இந்த பெரிய மாற்றமே. ஆனா அவன் நினைச்சுக்கிறான், நான் இந்த யோகா வகுப்புக்கு போனதுனால தான் எனக்கு இந்த மாற்றம் வந்தது, நான் இந்த பயிற்சிகளை செஞ்சதுனால தான் இவ்வளவு பெரிய மாற்றம் வந்தது, அதனால இவர் என்னுடைய குருஜி, இவர் தான் எனக்கு எல்லா வழியும் காமித்த அடைமுட்டாளே. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அழகான சொல்லது. இந்த அகங்காரி என்று சொல்லக்கூடிய திருடன் திருந்தாத வரை, திருடனாய் பார்த்து அகங்காரி என்று சொல்லக்கூடிய திருடன் நம்மள்ட்ட இருந்து எல்லாத்தையும் திருடிட்டு போயிடலாம். ஆரோக்கியத்தை, ஆயுளை, காலத்தை, அன்பை, அறிவை, அழகை, நல்ல செயல்பாடுகளை, மோட்சத்தை, இன்பத்தை எல்லாத்தையும் திருடிட்டு போயிடலாம். இந்த திருடன் திருந்தாவிட்டால் இவன்கிட்ட இருக்கக்கூடிய இவ்வளவு செல்வங்களையும் திருட்டை ஒழிக்க முடியாது. இந்த திருடு, இந்த திருடன், இந்த மனம், இந்த அகங்காரி என்று சொல்லக்கூடிய திருடன் திருடக்கூடிய இந்த எல்லா வளமையையும் திருடுவதை தவிர்க்க முடியாது. நாம வீட்டை பூட்டி கொண்டு பெருசா ஒரு பெரிய பூட்டை பூட்டி வீட்டுக்குள்ளேயும் பூட்டி கொண்டுக்கிறோம். வீட்டு வெளியில போகும்போது பூட்டி சாவியை பத்திரமா வச்சுட்டா திருடன்லாம் உள்ள வந்துட மாட்டான்னு நினைக்கிறோம். திருடன் நம்மளுடைய இருக்கான். தேகே திஷ்டந்தி தஷ்கராஹா ஞான ரத்னாபஹாராய தஸ்மாத் ஜாகிரதை ஜாகிரதை. மனமே கவனமாயிரு. உன்னோடையே ஒரு திருடன் அமர்ந்திருக்கிறான். தேகே திஷ்டந்தி தஷ்கராஹா தேகே திஷ்டந்தி ஞான ரத்ன அபஹாராய. ஞானங்கிற ரத்னத்தான் அபகரித்து கொண்டு போவதற்கு அப்பாண்டு கொண்டிருக்கிறான். அந்த அகங்காரியை கண்டுபிடித்து அந்த அகங்காரியை அழி. இப்ப இந்த கர்மா அகங்காரிக்கு அதிகமான தீனியை போட்டு, அகங்காரி எப்படி இருக்காண்டான்னா ஒரு சிறு குஞ்சாக இருந்த எலி பெருச்சாளியாக மாறி போனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி நல்ல சாப்பாடு போட்டு அகங்காரத்தினுடைய வீரியத்தை அதிகப்படுத்தி வச்சிருக்கோம். அதை இறக்கி வைத்து விட்டு அதை தூக்கி எறிந்து விட்டு நான் உண்மையை நோக்கி போகணும்னா அதற்கு கர்மம் உதவாது. அதான் நம்முடைய சம்பிரதாயத்துல பாத்தீங்கன்னா, சனாதன தர்மத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான நிறைய செயல்பாடுகள். அதுல ஒரு செயல்பாடு தானம் அப்படிங்கிற ஒரு விஷயம். கொடுத்தல். ஒரு பொருளை நான் கொடுக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னா, மனதால் அதை கொடுக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா அதன் பிறகு அந்த பொருளை பற்றி நான் நினையான். கொடுக்கின்ற வரைக்கும் கொடுக்கிறேன்கிற அந்த அகங்காரம் இருக்கு.
கொடுக்கிறேன்னு சொல்லியாச்சுன்னா அதன் பிறகு அந்த பொருளை பற்றி நினையாமை, நான் கொடுக்கிறேங்கிற அந்த எண்ணம் இல்லாமை, கொடுத்தல் என்பதும் கூட யாருக்கும் தெரியாமை, கொடுத்ததற்கு பிறகு யாரிடத்திலும் போய் சொல்லாமை, யாரிடத்திலும் வெளிப்படுத்தாமை, கொடுத்ததற்கு பிறகு அதை பற்றி நினையாமை. இதெல்லாம் எதற்குடான்னா என்னுடைய அகங்காரத்துக்கு வேட்டு வைக்கிறதுக்கு, வேற ஒண்ணுத்துக்கும் இல்லை. ஒரு படத்துல ஒரு அழகான ஒரு நகைச்சுவை வரும் அல்லவா, மாப்பிள்ளை இவர் தான், நான் இவர் போட்டிருக்கிற சட்டை என்னோடது. இந்த மாதிரி நாம ஒரு ஒரு பொருளை கொடுப்பதும் இல்லை, கொடுக்கிறேன்னு வாக்கு கொடுத்து விட்டு அதை நாம 10 பேர்ட்டவே சொல்றோம், நான் கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்கேன், கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். கொடுப்பாயா? எப்பொழுதாவது கொடுக்கணும்னு தோணி இருக்கு, கொடுப்பேன். ஆனா நான் கொடுப்பேன், கொடுக்கிறேன், நான் தான் கொடுத்தேன், நான் தான் கொடுத்தேன். கொடுத்ததுக்கு பிறகு நான் தான் கொடுத்தேன், இது என்னால் தான் கொடுக்கப்பட்டது, நான் கொடுத்த பொருள் தான் இது. நினைத்து பாருங்கள், எல்லாமே தானம் அப்படின்னா அழகான ஒரு ஒரு அந்த தானத்துக்கு நம்ம பார்த்தோம் 18வது அத்தியாயத்துல. கொடுக்கக்கூடிய பாத்திரமானது உன்னதமான பாத்திரம். ஆனா அந்த பாத்திரத்தால திரும்பி எனக்கு தானம் கொடுக்க கூடாது. தீயத்தே அனுபகாரினே, தேசே காலேச்ச பாத்திரேச்ச தத் தானம் சாத்விகம் ஸ்மிருதம். நல்ல தேசத்தை, நல்ல காலத்தை, நல்ல பாத்திரத்தை அறிந்து கொடுக்கக்கூடிய பிக்ஷா தானம். அனுபகாரணம், திருப்பி எனக்கு அவர்கள் எவ்வகையிலும் உபகாரம் செய்யாத நிலையிலே இருந்து நான் உபகாரம் செய்யக்கூடிய செயல் இருந்தால் தத் தானம் சாத்விகம். இப்படி பார்த்தா இந்த உலகத்துல 3 பேருக்கு நம்மால திருப்பி எதையுமே அடைக்க முடியாது. அந்த 3 பேர்ல நாம அதனால்தான் அதை கடன்னு சொல்லிட்டோம். பித்ரு ருணம், அம்மா அப்பாவுக்கு நம்மால திருப்பி எதையுமே கொடுக்க முடியாது. அவர்கள் இன்னைக்கு நான் இருப்பதற்கு காரணமே அவர்கள் தான். திருப்பி நான் அவர்களுக்கு என்ன பண்ணுவது? அதே போல இறைவன் உலகத்துக்கே காரணம் அவர்தான். அழகான பாருங்கள், அதாவது உடல் ருணத்தை அடைக்க முடியாத இடத்திலேயே தாய் தகப்பன் இருக்கிறான். உள்ளத்தினுடைய சந்தோஷத்திற்காக இருக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் கொடுத்த இறைவனுக்கு நான் திருப்பி எதையுமே கொடுக்க முடியாத இடத்திலே இறைவன் இருக்கிறான். அறியாமையிலிருந்து அறிவுக்கு என்னை அழைத்து கொண்டு போகக்கூடிய இடத்திலே குரு இருக்கிறான். அவன் இந்த 3 பேருக்குமே என்னால் திருப்பி எந்த உபகாரமும் செய்ய முடியாது. வேறுபட்ட பாத்திரத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய தானம் சாத்வீக தானம் சொல்றது காரணம் என்னடான்னா, இந்த 3 பேருக்கு நான் கொடுக்கக்கூடிய தானம் என்னுடைய அகங்காரத்துக்கு வேட்டு வைப்பதாக அமைகிறது. இதுதான் முக்கியமான விஷயம். அகங்காரத்திற்கு வேட்டு வைக்கணும். என்னுடைய அகங்காரத்துக்கு நானே வேட்டு வைக்கணும்னா இந்த 3 பேருக்கும் நான் செய்யக்கூடிய, அது சரீரத்தால் செய்யக்கூடிய சேவாதானம், அது பெரிய தானம், சேவாதானம். அதனால்தான் சுக்ரீவன் கையை ஸ்ரீராமரிடத்திலே கொடுத்து விட்டு இறுக பற்றி கொண்டு அக்னியை வலம் வர வைத்து நட்பை உறுதி செய்ய சொல்லக்கூடிய ஆஞ்சநேயமூர்த்தி சுக்ரீவனிடத்திலே சொல்லுகிறார். 4 முக்கியமான விஷயத்தை சொல்றார். தேகத்தை இழந்தாவது நட்பை காப்பாற்றிக்கொள் சுக்ரீவா, ஷரீரத்தை இழந்தாவது செல்வத்தை இழந்தாவது நட்பை காப்பாற்றிக்கொள், உன்னுடைய வீட்டை இழந்தாவது நட்பை காப்பாற்றி, உயிரை கொடுத்தாவது நட்பை காப்பாற்றி.
அகங்காரம் இது எல்லாத்தையும் விட்டு கொடுக்காது. அகங்காரம் நொறுக்கப்பட்டால்தான் நான் இறைவனை நினைத்தல், உள்ளன்புடன் இறைவனை நினைத்தல். இந்த அகங்காரம் இல்லை என்பதற்கு என்னடா பிரமாணம்டான்னா, இறைவன்கிற அந்த சப்தத்தை கேட்ட மாத்திரத்திலேயே உள்ளம் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குறிப்பது. வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நம சிவாயவே. நாதன் நாமம் நம சிவாயவே. அகங்காரம் இல்லாத இடத்துல இறைவன் வந்து உட்கார்ந்துக்கிறான். அந்த இறை சப்தத்தை கேட்ட மாத்திரத்திலேயே உள்ளம் கரைந்து போகிறது. கர்மம் என்ன செய்வது இல்லை. அஞ்சாவது தோஷமாக என்னை அகங்காரத்திலிருந்து விடுவிப்பது இல்லை. ஆறாவது, கர்மம் என்னை அறியாமை இருளிலிருந்து என்னை விடுவிப்பது. இதெல்லாம் பெரிய சிந்தனைக்கு பிறகு கிடைத்த விஷயங்களை ஆதிசங்கர பகவத்பாதாலும் மண்டல மிஸ்ரரும் இந்த விஷயத்தை எடுத்து ரொம்ப விசாரம் செய்து ஒரு முடிவுக்கு வருகிறார். நான் சொல்றது எல்லாமே அவர்களுடைய விசாரத்தினுடைய சுருக்கம். கர்மா அறியாமையிலிருந்து என்னை விடுவிக்காது, அறிவையும் கொடுக்காது. 6, 7 வைத்துக் கொள்ளலாம். அறியாமையிலிருந்தும் என்னை விடுவிக்காது, அறிவையும் கொடுக்காது. எந்த கர்மம்னா இருக்கட்டும், என்னை அறியாமையிலிருந்து விடுவிக்குமா? விடுவிக்க. அறிவை கொடுக்குமா? கொடுக்க. முதலே நம்ம பார்த்துட்டோம். கர்மம் அப்படிங்கிற தலைப்பை தான் எடுத்திருக்கோம். அது பின்னாடி இருக்கக்கூடிய பாவத்துக்கு நாம் இன்னும் போகல. செயல் அப்படிங்கிற அந்த நிலையிலிருந்து பார்த்தால் அறியாமையிலிருந்து அறியாமை இருளிலிருந்தும் என்னை விடுவிக்காது, அறிவையும் கொடுக்காது. அப்ப இதுல 2 நீங்க அதுல கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சிருக்க 2 சேர்த்துக்கணும். அறியாமை இருக்கிற வரைக்கும் சோக மோகம் இருக்கும். அப்ப கர்மமானது சோக மோகத்திலிருந்தும் என்னை விடுவிக்காது, அறிவு வராததுனால ஆனந்தம் கிடைக்காது. இதையும் சேர்த்து. அறியாமை இருக்கிற வரைக்கும் சோக மோகம் இருக்கும். இப்ப கர்மமானது சோகத்திலிருந்து என்னை விடுவித்து விடும் அப்படின்னு நினைத்தால், கர்மத்துக்கு சோகத்திலிருந்தும் மோகத்திலிருந்தும் என்னை விடுவிக்கக்கூடிய ஆற்றல் இல்லை. ஆனந்தத்தை கொடுக்கிற ஆற்றல் இருக்கா? அறிவையே கொடுக்கவில்லை. அப்புறம் எங்கிருந்து அது ஆனந்தத்தை கொடுக்கும்? இவ்வளவு தோஷங்கள் கர்மத்துல இருக்கிறதுனால எனக்கு கர்மயோகத்தை பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுங்கள்னு கேட்கிறார். இப்போ இதுல வந்து நாம இன்னும் 2 சேர்த்துக்கணும். என்னடான்னா, கர்மமானது சோகமோகத்திலிருந்து என்னை விடுவிக்காது, மாறாக கர்மம் என்னை கர்ம வினையை கொடுத்து அதிலே என்னை பந்தப்படுத்தி வைத்திருக்கும், பயத்துடன் என்னை வைத்திருக்கும். இதையும் சேர்த்துக்கும். பந்தத்திலும் பயத்திலும் என்னை வைத்திருக்கும்.
இவ்வளவு தோஷங்கள் கர்மத்துல இருக்கு. அதனால்தான் கர்மம்னு செய்யக்கூடிய ஒருவனுக்கு ஆழ்ந்த பக்தியானது இறைவனின்பால் வருவதற்கு வாய்ப்பு. கர்மத்தை செய்யக்கூடிய ஒருவனுக்கு ஞானத்தின்பால் நாட்டம் இல்லை. கர்மத்தில் ஈடுபட்டிருக்கிறவனுக்கு மோட்சத்தை பற்றியும் கவலை இல்லை, மோட்ச பலனை பற்றியும் கவலை இல்லை. இப்ப அவனுக்கு எது பெரிய பிரயோஜனமாக தெரியும் என்றால், இக போகம் ஸ்வர்க போகம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சுகங்கள் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பெரிதாக தெரிகிறது. கண்ணுக்கு தெரியாத உலகத்துக்கு போனால் மற்ற உலகத்துக்கு போகும்போது இருக்கக்கூடிய போகங்கள் இன்பங்கள் அவனுக்கு பெரிதாக தெரிகிறது. இதை தவிர அவனுக்கு நல்ல பண்புகளை பற்றியோ நல்ல பக்தி குணங்களை பற்றியோ பகவானை பற்றியோ சாஸ்திரங்களை பற்றியோ குருவை பற்றியோ பண்பாடுகளை பற்றியோ கிஞ்சித் அளவும் அவனுக்கு சிந்தனை வராது. அப்பா சுவாமிஜி, எங்களுக்கு ஒரு நல்ல தெளிவை கொடுத்தீர்கள். நீங்க இப்ப கர்மம் எதையுமே செய்ய போறதில்ல, எல்லா கர்மத்தையும் விட்டுட்டு நாங்க வீட்டுல சும்மா உட்காந்துருக்க போறோம். இல்லை, நீங்க தான் சொல்லிவிட்டீர்கள் கர்மமானது எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லிவிட்டீர்கள். அதனால் நாங்க ஒரு கர்மமும் செய்யாமல் இனிமேல் சும்மாக இருக்க போகிறோம் அப்படின்னு சொன்னா, இப்ப பதிலுக்கு போறார். அந்த பதில் என்ன? ஆவிர்ஹோத்ர என்று சொல்லக்கூடிய இந்த சாது பேசுறார். என்ன பேசுறார் பாருங்க. கர்மா கர்ம விகர்மேதி வேதவாதோ ந லௌகிகா வேதஸ்ய சேஸ்வராத்மத்வாத் தத்ர முக்யந்தி சூரயः. அழகா நமக்கு புரிகின்ற மொழியிலே நமக்கு அறிமுகப்படுத்த கர்மத்தை 3 சப்தங்கள் ரூபமா எடுத்துக்கிறார். அது என்னது? 3 கர்மங்கள் இருக்கிறது என்று வேதத்திலே சொல்லப்பட்ட வேதங்களினாலே வேதவாதா, வேதத்தினுடைய வாதம், வேதத்தினால் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் என்னதெல்லாம்? கர்மம், அகர்மம், விகர்மம். கர்மம், அகர்மம், விகர்மம். கர்ம, அகர்ம, விகர்ம. இந்த 3 விதமான செயல்பாடுகள், செயல்கள் வேதத்தினாலே நமக்கு தெரியப்படுத்தப்படுகிறது. நமக்கு இப்படிதான் இருக்குன்னு தெரியாது. ஆனா வேதங்களானது இவ்வாறு 3 விதமான கர்மங்கள் இருக்கு என்று சொல்லுகிறது. நாம கர்மா அப்படின்னா ஏதோ செயல் செய்யணும் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஆனா செயல்ல இந்த 3 இருக்கு. கர்ம, அகர்ம, விகர்ம. இப்ப கர்மம் என்று வரும்போது செயல், கர்மானா செயல். அத விஹித கர்ம, முதல்ல கர்மத்தை விஹித கர்மா அப்படின்னு வேதங்கள் சொல்லுகிறது. விஹித கர்மம் என்றால் என்ன அர்த்தம்? விதிக்கப்பட்ட கர்மம். ஒரு ஜீவன் இந்த உலகத்திலே பிறந்து வரும்போதே அவனுக்கு இன்னென்ன செயல்கள் செய்யப்பட வேண்டும் என்று விதிக்கப்பட்ட. நீங்கள் கேட்கலாம், யார் விதித்தார்? எப்பொழுது விதித்தார்கள்? ஏன் விதித்தார்கள்? அந்த விதித்த பிரகாரம் தான் நான் வாழ வேண்டுமா? நான் என்னுடைய விஷயத்துக்கு வாழக்கூடாதா? அப்படின்னா வாழ முடியாது. நீங்க வாழ்ந்து பாருங்க, வாழ முடியாது. விதிக்கப்பட்ட கர்மம். யார் விதித்தார்கள்? இறைவன் விதித்தார் அல்லது பிரம்மாஜி விதித்தார். அவர் ஏன் எனக்கு கர்மத்தை விதிக்கணும்? காரணம், நான் என்னுடைய கர்ம வினையை
விதைத்ததனால அதனுடைய பலனை நான் அறுவடை செய்யறதுக்காக நான் இந்த உலகத்துல ஒரு தேகத்தை நானே வாங்கி கொண்டு வந்திருக்கேன். அப்போ அந்த செயல்பாட்டை செய்வதற்குண்டான பாத்திரமாக களமாக இருக்கிறதுனால அதுல நீ இந்தந்த விஷயத்தை எல்லாம் நீ செய்ய வேண்டும் என்று என்னுடைய வாசனைக்கு ஏற்ப அவர் விதித்திருக்கிறார். பாருங்களேன், ஒரு மருத்துவர், நம்ம போறோம், ஒரு மருத்துவர்கிட்ட போறோம், நமக்கு ஏதோ வியாதி இருக்கு, அதை சரி பண்ணி கொள்ளலாம்னு போறோம். அவர் நம்முடைய உடம்புல எல்லாம் சோதனை செய்துவிட்டு உங்களுக்கு இந்த மாதிரியான குறைபாடுகள் இருக்கிறதா அப்படின்னு கேட்கிறார். ஆமாம் இருக்குன்னு சொல்றோம். இந்த குறைபாட்டினால என்னென்ன கஷ்டங்களை எல்லாம் நீங்கள் அனுபவிக்கிறீர்களா? ஆமாம், அனுபவித்தேன், அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். இந்தந்த இடையூறுகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்குமே? ஆமாம், ஏற்பட்டது. தூக்கமின்மை ஏற்பட்டது, சோர்வு ஏற்பட்டது, தளர்ச்சி ஏற்பட்டது, மயக்கம் வந்தது, தலைவலி வந்தது, வாந்தி எடுத்தல் வந்தது, என்னெல்லாமோ இதெல்லாம் அவர் அறிகுறியை சொல்றார். எத்தனை நாட்கள் உங்களுக்கு இந்த இந்த கஷ்டங்கள் இருக்கும், நீங்கள் இந்தந்த செயல்பாடுகளை எல்லாம் செய்ய வேண்டும், இதையெல்லாம் நீங்கள் தவிர்க்க வேண்டும், இந்தந்த நேரத்திலே நீங்கள் இந்தந்த உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும், இதெல்லாம் விதிக்கப்பட்ட இப்போ செய்ய வேண்டும் சொல்லியாச்சினாலே விதிக்கப்பட்ட. இப்ப நீங்க நீங்கள் யார் என்னுடைய அன்றாட வாழ்க்கையிலே நீங்கள் எனக்கு விதிப்பது? நான் என்னுடைய இஷ்டத்துக்கு தான் சாப்பிடுவேன். அப்ப என்கிட்ட வராதேம்பார். நீங்கள் யார் எனக்கு இந்த மாத்திரை எல்லாம் சாப்பிட சொல்லுவது? நான் மருந்தெல்லாம் சாப்பிடவே மாட்டேன். அப்ப இங்க வராதே. நீங்கள் யார் இந்த உணவெல்லாம் எடுத்துக்கொள்ளாதேன்னு சொல்லுவதற்கு? நான் என்னுடைய பிரியத்துக்கு ஏற்பதான், என்னுடைய விருப்பமான உணவைத்தான் சாப்பிடுவேன். அப்ப இங்க வராதே. ஒரு செயல் விதிக்கப்படுகிறது அப்படின்னா அது அவருடைய வெறுப்பு அங்க இல்லை. அவருக்கு எவ்வகையிலும் நம்முடைய வியாதியை குணப்படுத்தணுங்கிற அக்கறை இல்லை. நாம நம்முடைய வியாதியை குணப்படுத்துறதுக்காக அவர்கிட்ட போயிருக்கோம். இப்போ நம்ம மேல உள்ள கருணையினால் அவர் சொல்றார், இந்த படிப்பு இப்படியெல்லாம் சொல்லுகிறது, இந்தந்த வியாதி இருந்தால் என்னென்ன கஷ்டங்கள் எல்லாம் இருக்கும் இந்த மருத்துவம் சொல்லுகிறது. மருத்துவம் என்ன சொல்லுகிறதோ அதை உனக்கு நான் சொல்லுகிறேன். நீ இதையெல்லாம் பின்பற்றினால் நீ நிச்சயமாக இந்த மருத்துவம் சொல்லக்கூடிய குறைகள் என்றெல்லாம் நீங்கி நீ இந்த மருத்துவம் காட்டக்கூடிய அந்த ஆரோக்கியத்தை நீ பெறுவாய். செய்ய தயாராக இருந்தால், இந்த மருத்துவத்திடத்திலே உனக்கு நம்பிக்கை இருந்தால், இந்த மருத்துவரிடத்திலே நம்பிக்கை இருந்தால் நீ இதை பின்பற்று, இதையெல்லாம் செய்து பார். இவர் சரியில்லை, இவரை நம்பவே முடியாது, இவர் எனக்கு தவறான வழிகாட்டுகிறார், இவருக்கு அறிவே இல்லை, நான் இத்தனை வருடமா சாப்பிட்டு பழக்கப்பட்ட எனக்கு இப்படி ஒருத்தர் தவறான வழிகாட்டுகிறார், நான் பின்னாடி போக போறதில்ல, போயிட்டு வா, ரொம்ப சந்தோஷம். நான் கற்ற கல்வி இந்த மாதிரியான வியாதிக்கு இந்த மாதிரியான மருத்துவம் தான் சொல்லுகிறது, இதுதான் இந்த வயதுக்கு உடையவர்களுக்கு இந்த மாதிரியான மருத்துவம் தான் சொல்லியிருக்கு, அதை நான் நம்பினதுனால நான் இந்த துறையில இருக்கிறேன், நீ என்னுடைய வாக்கை நம்ப வேண்டாம், இந்த நான் சொல்லக்கூடிய மருத்துவத்தை நம்பு, அது உனக்கு நல்வழி காட்டும். இப்ப இந்த விதிக்கப்பட்ட கர்மம் இதுதான் நீ செஞ்சால் உனக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். நாம நம்ப தயாரா இல்லை அப்படின்னா, விதிக்கப்பட்ட கர்மத்தை நான் செய்ய மாட்டேன், நான் என்னுடைய விருப்பத்துக்கு தான் செய்வேன் என்றால், அப்ப நாம இப்ப பார்த்தோம் அல்லவா வரிசையா ஒரு 12 13 விஷயங்கள், அதுல நம்மால் வெளியில வருவதற்கு வாய்ப்பே இல்லை. கர்ம அகர்ம விகர்ம, ரொம்ப அழகான ஞானம். சாயங்காலம் இன்னும் விரிவா பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஒரு செய்தி உங்களோட பகிர்ந்துக்கிறேன். 25 அல்லது 26 நம்ம தேனிக்கு போவதற்காக
ரயிலில் முன்பதிவு செய்ய வேண்டும். இன்னும் 3-4 நாட்கள் தான் இருக்கிறது. அதனாலே யாரெல்லாம் தேனி முகாமுக்கு வர ஆசைப்படுகிறீர்களோ அவர்கள் உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு அந்த ஃபார்ம்ல பதிவு செய்து கொள்ள முடியவில்லை என்றால் நீங்கள் வித்யா பாலாஜியவோ அல்லது சரஸ்வதி நாராயணனோ 2 பேர்ல யார்ட்டையாவது அல்லது மனோஜ் பிரபாகரோ யார்ட்டையாவது உங்கள்கிட்ட சொல்லி பதிவு செய்து கொள்ளுங்கள். 24, 25 அல்ல 26 நம்ம இங்கிருந்து அங்கே போவதற்கு திண்டுக்கல் போவதற்கும் பிறகு திண்டுக்கல் இருந்து இங்கே வருவதற்கு உண்டான ரயில் பிரயாணம் முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும். அறிவு.